ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 31/3/2017 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். தானங்களை பற்றி நிறைய நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம வாழ்நாளில் சம்பாதிக்கிறது பெரிய பெரும்பகுதினா அதில் கொஞ்சமாவது நல்ல காரியங்களுக்கு சிறிதளவாவது செலவு பண்ணணும். நம்ம நல்ல காரியங்களுக்காக சிறிதளவு செலவு பண்ணணும். கடமையை செய்கிறது வேறு, தானம் செய்கிறது வேறு. கடமைன்றது நம்ம சேர்ந்தவர்களை அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது கடமை. ஆனால் தர்மங்கள் தானங்கள்னு சில தனியாக சொல்லப்பட்டிருக்கு. சில தானங்களை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த தானங்கள் பண்ணுறதுனால சில நேரங்களில் நாம் பொருள் தேடிய விதத்தில் தோஷம் இருந்தாலும், இல்லது நமக்கு பூர்வ ஜென்ம தோஷங்கள் இருந்தாலும், இல்லை நமக்கு விதி கர்மாக்கள் நமக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த தானங்களால் அந்த கர்மாக்கள் அழியிறதுன்னு சொல்லுவாள். ஔவையார் கூட என்ன சொல்கிறா? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போன பின்பு யார்தான் அனுபவிப்பால் பாவிகால் இந்த பணம் அப்படின்றா. அதனால் சாஸ்திரங்களும் தானத்தை பறக்க பேசுறது. இதில் பலவிதமான தானங்கள் சொல்லியிருக்கு. சில தானங்கள் பார்த்தா ரொம்ப சுலபமானதாக தெரியும், ஆனால் பலன்கள் மறுபடியும் சொல்ல அற்புதம். இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், தண்ணீர் பந்தல் வச்சான்றோம். தண்ணீர் பந்தல் அதாவது ரொம்ப 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 சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தானமாக சொல்கிறா. தண்ணீர் பந்தல் வைக்கிறத ஒரு பெரிய தானமாக சொல்கிறா. வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கிறத பெரிய புண்ணியம் சொல்கிறா. அதேமாதிரி லவண தானம், உப்பு தானம். இது வெளியே சொல்லாமல் இருந்தவங்களாம் இன்றைக்கி வாய் விட்டு சொல்லி விடுவார்கள், இந்த விஷயத்தை இவர் தான் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அனைவராலும் இன்றைய தினம் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் திறமைகள் ஒப்புக்கொள்ளப்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 7 குடைவன் 5இல் உச்சம், 5 குடைவன் 3இல் உச்சம். இரு கிரகங்களுக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 5ஆம் வீட்டோன் 7ஆம் வீட்டோன் ஆகிய 2 கிரகங்களும் வலுவாக உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் இப்பொழுது ஏற்படுகின்றன. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். மிகப்பெரிய பதவி உயர்வு உங்களை தேடி வருகின்ற மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வாழைப்பழ வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது வைர வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த பொருளை நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த வியாபாரத்திலே உங்களுக்கு ஒரு தன்னிகரற்ற உயர்வு ஏற்பட போகிறது. மிகப்பெரிய ஒரு நிலைக்கு நீங்கள் உயரப்போகிறீர்கள். அந்த துறையிலே நீங்கள் ஒரு மிகச்சிறந்தவர் என்று அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். மிக உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள்
உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறீர்கள். மிக மிக உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறீர்கள். செல்வச் செழிப்பு மிகுதியாகும் நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம், 4ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு 2, 4, 12 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராமல் இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு வரும். அது உங்கள் தொழில் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்புகின்ற நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் எந்த முயற்சியில் பல நாட்களாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சி வெற்றி பெற்று இப்பொழுது நீங்கள் அதை முழு மன நிறைவோடு திருப்தியாக முடித்து கொள்கின்ற நேரம். பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. கவலைப்படுவதற்கு இன்றைய தினம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்துடுது. இன்றைய தினம் உங்களது வெற்றி உறுதியாகிவிட்டது. அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்பம், வியாபாரம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எனப்படும் 5 குடைய சந்திரன் 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரனாக சென்று உச்சம் பெற்றிருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. குருவிற்கு 9ஆம் இடத்திலே சந்திரன். குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று திரிகோண ஸ்தானங்களிலே மிக மிக வலுவான நிலையிலே அமைந்து குருவின் பார்வையை உச்ச சந்திரன் பெறுவதால் மிகப்பெரிய நன்மைகள் மீன ராசிக்கு இன்றைய தினம் நடைபெறும். ராசி அதிபதி குரு வலுவாக 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 11, ராசி 3 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான செவ்வாயும் புதனும் ஒன்றாக 2ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன், 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இரண்டும் ஒன்றாக ராசிக்கு 2ஆம் இடமான மேஷத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. மீன ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான சந்திரன், செவ்வாய், புதன், குரு ஆகிய 4மே நல்ல நிலையிலே இருக்கின்றன. மிக மிக அற்புதமான கிரக அமைப்பு. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து பணிகளும் வெகு சிறப்பாக நடைபெறும். உங்களது ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொள்வார்கள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானம் வலுப்பெற்று அதிலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று புதனோடு இணைந்திருப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒருபடி உயர்வு ஏற்படக்கூடிய நாள். உத்தியோகம், வியாபாரம் போன்ற சுய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். எனினும் அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சஷ்டி விரதம். வளர்பிறை சஷ்டி, அமாவாசையான 6ஆம் நாளுக்கு பேர் சஷ்டி. முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். சஷ்டி விரதம் இருக்கும் நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் விரைவில் குழந்தை பிறக்கும். குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் வளர்ச்சி, அவர்களின் எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தைகளின் நலனுக்காக சில தாய்மார்கள் சஷ்டி விரதம் இருப்பதும் வழக்கம் உண்டு. பொதுவாக முருக பக்தர்களுக்கு முக்கியமான விரதங்களிலே சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், இது 3ம் ரொம்ப முக்கியமான விரதங்கள். நாளைய தினம் சஷ்டி விரதம். நாளைக்கு மற்றுமொரு சிறப்பு, சுப முகூர்த்த நாள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் நங்கநல்லூர்.